there is always ஒரு expectation for a woman to have a flat stomach. விமென்க்கு வயிறை சுற்றி கொஞ்சம் ஃபேட் இருக்கிறது ரொம்ப நேச்சுரலுங்க. Heart attacks at 23, 24. It's become ஒரு பயங்கரமான ஒரு urgent need. What is your advocation? எக்ஸசைஸே பண்ணுறதில்ல, தூங்கிறதில்ல யங்ஸ்டர்ஸ். The most dangerous job today is not in the military or the police or anywhere. Most dangerous job is an IT professional's job. இந்த கை எப்படி பண்ணுறது, அதில் சத்தம் வருது. நக்கிள்ஸை நம்ம பிரேக் பண்ணுறதுனால ஆர்த்ரைட்டிஸோ எதுவுமே வரது கிடையாது. ஆனால் ஹார்மோன்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிற மில்கில் இருக்குது, which is not good for the bones. What is your thought? நான் ஆக்சுவலாக 2 மாடு வாங்கி நான் வைக்கலான் இருக்கேன் எங்கள் வீட்டில். அதை ஊர் வீட்லையும் பண்ணணும்னு நான். Doctor, so lovely to meet you. Same here. And thank you for being part of my show. Oh, you're welcome. எனக்கு வந்து உங்க மேல ஒரு பயங்கர மதிப்பு. ஏன்னு சொன்னா உங்க ப்ரொஃபஷனுக்கு எல்லாருமே பேஷண்ட்ஸ் எல்லாம் வரணும், வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு இன்ஜுரி இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை ட்ரீட் பண்ணுறீங்க. அதுதான் உங்கள் ஜாப். அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. ஒரு டாக்டர் கிட்ட பிரச்சனை வந்தால் ஓடி போய் உடனே டாக்டர் வந்து மெடிசன் கொடுக்குறாரு, டெஸ்ட் பண்ண சொல்கிறாரு, சர்ஜரிங்கிறாரு. அப்போ செலவழிக்கிறதுக்கு ஒரு மனப்பான்மை வருது அவங்க கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில் இருந்தாலும். இதுவே வந்து இல்லை இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்கு நான் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வே ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, நீங்கள் ப்ரோட்டீன் வந்து கரெக்டாக இன்டேக் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணுங்கள், ஜிம்முக்கு போங்க, ஒரு ட்ரெயினர் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சொன்னால் ஐயோ இதெல்லாம் வந்து காசு இருக்கிறவங்க தான் பண்ண முடியும், எங்களுக்கெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிறத நிறைய பேர். ஹெல்த் அப்படின்னாலே அது வந்து காசு இருந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து அதை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களே. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கான்செப்டில் என்கிட்ட காசு இல்லை, என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்றாங்கல்ல. நான் ஒரு டாக்டராக என்ன பார்க்குறேன்னா, ஆட்டோ டிரைவர்லேருந்து கார்பரேஷனில் இருக்க கிளீனர்லேருந்து நிறைய ரொம்ப ரொம்ப பணக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள்லேருந்து ஃபிட் ஆளுங்களும் இருக்காங்க, அன்ஃபிட் ஆளுங்களும் இருக்காங்க. ட்ரூத். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் யுவர் சோஷியல் எக்கனாமிக் கண்டிஷன்லாம் இல்லை. காசு இருந்தால் இட் இஸ் ஈஸியர் ஆஃப்கோர்ஸ். சி காசு இருந்தால் எல்லாமே ஈஸியர் இல்லை. பட் காசு இல்லாதவங்களும் நல்லா ஃபிட்டாக இருக்கவங்க நான் பார்க்குறேன். டாக்டர், இப்போ எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஏஸ்தட்டிக்ஸ் தான் முக்கியம். அவங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், அதுக்காக நான் எக்ஸசைஸ் பண்ணணும் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த பார்க்கறதுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கிறவங்க நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஜிம்முக்கு கூப்பிட்டு போய் ஒரு வெயிட்டை கொடுத்தா ரொம்ப வந்து ஐயோ என்னால் தூக்க முடியலன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக பார்க்கறதுக்கு இருப்பாங்க, ஆனால் அவங்க நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க, வெயிட் நல்லா தூக்க முடியுது அவங்களால. ஸோ லுக்கிங் ஃபிட் அண்ட் பீயிங் ஃபிட் அப்படிங்கிறது 2 different things, right? அப்சல்யூட்டா. கேன் யூ எக்ஸ்பிளைன்? ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், ஆனால் கொஞ்சம் டஃப்பான கான்செப்ட். எப்படி நம்ம பைசெப்ஸை, நம்ம செஸ்ட்டை, நம்ம லெக்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக ட்ரெயின் பண்ணுறோம்ல, ஏன்னா அப்போ தான் அதுங்க கரெக்டான ஷேப்பு ப்ரொபோர்ஷனில் வரும் ஃபார் ஏஸ்தட்டிக்ஸ். அதே மாதிரி நம்ம உடம்புல வி ஹாவ் எனர்ஜி சிஸ்டம்ஸ். ஓகே, எனர்ஜி சிஸ்டம்ஸ்னா ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியூவல் இருந்தால் நம்மளால் பண்ண முடியும். 3 செகண்ட்ஸ்லேருந்து 11 செகண்ட்ஸ் இல்லை 12 செகண்ட்ஸுக்கு 2 டைப் ஆஃப் ஃபியூவல் இருக்கணும். அதுலேருந்து 1 மினிட்டுக்கு வேறு டைப் ஆஃப் ஃபியூவல். அதுலேருந்து மேரத்தான் ஓடுறது இல்லை 400 மீட்டர்ஸ் ஓடுறது, அதுக்கு எல்லாமே வேறு வேறு ஃபியூவல். ஸோ நீங்கள் இந்த ஃபியூவல் சோர்ஸஸ்லேருந்து நம்மளுக்கு எனர்ஜி டிரைவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணலன்னா உங்களால் ஒரு சூப்பர் ஃபிட் பர்சன் மாதிரி உங்களால் இருக்க முடியாது. இப்போ இந்த ஷார்ட் புட் எல்லாம் போடுறாங்கல்ல, தே ஆர் ஆல்சோ athletes. ஆனால் பட் அவங்களால ஓட முடியாது. ஸோ நம்ம ஃபிட்னஸ் அந்த ஜென்ரலாக எல்லாத்துலேயுமே ஃபிட்டாக இருக்கிறதுன்றது ரொம்ப டெடிகேஷன் தேவை. டாக்டர், அப்போ ஏன் வந்து இந்த புஷ்அப் புல்லப்லாம் ஒரு மேனை விட உமனுக்கு வந்து இன்னும் கஷ்டமாக இருக்குது? அண்ட் அதுக்கான எஃபர்ட் இப்போ நான் சில பேர் பார்க்குறேன், சில விமன் வந்து புல்லப் பண்ணுறாங்க. How much time do you think அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு சவுத் இந்தியன் உமனுக்கு ஃபார் அ person who's consistently working out எடுக்கும்னு நினைக்கிறீங்க? So I know 3 or 4 women who can do pull-ups. Great. La pull-ups, a few. Okay. Some of them have been training to do pull-ups specifically. அது மட்டுமே போதும். இல்ல அந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரலைன்னா அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். மென் கூட அப்படி தான் பண்ணுவோம். எங்களுக்கு ஈஸியாலாம் புல்லப்ஸ் வராது. மென்னுக்கு என்ன 25 pull-ups எடுக்கிறாங்கன்னா that is a very good number. Number. Okay. See, we have huge advantagesல. எங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் உங்களை விட 15 to 20 times more. ஸோ டெஸ்டோஸ்டிரான் இருக்குன்னா அவங்க திரும்பி சரி அது செட் ஆகுதோ இல்லையோ, ஐ எம் என்ஜாயிங் இட், லெட் மீ டூ இட் ன்னு பார்ப்பாங்க. அதுதான் ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ் ஃபார் மென். அண்ட் ஆல்சோ ஹீலிங் இஸ் மச் பெட்டர், ரிகவரி இஸ் மச் பெட்டர்
அண்ட் மசில் மாஸும் வந்து உங்களுக்கு அதிகமா உடனே தெரியும். the growth is better. Absolutely. ஒரு ஆவரேஜ் அடல்ட் உமன் அடல்ட் மேனுக்கு எவ்வளவு மசில் இருக்கணும், எவ்வளவு போன் டென்சிட்டி இருக்கணும்? ஸோ விமெனுக்கு ரொம்ப நம்ம பிளாங்கெட்டாவே சொல்லலாம். இது மென்னுக்கு 18 to 24 is the பாடி ஃபேட் பர்சன்டேஜ். அப்படின்னா அவங்க லீன் மாஸ் வந்து 80% லீன் மாஸ் இருந்தால் அவங்களுக்கு வயிறு ஃப்ளாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிறதுல இந்த 6 பேக்கு 4 பேக்கு எல்லாம் வரும். ஒரு 12% 20லேருந்து 12% போகிறதுக்குள்ள ஃப்ளாட் வயிறுலேருந்து 6 பேக்குக்கு போகும் ஆண்களுக்கு. பெண்களுக்கு அதுலேருந்து 10% ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, யூ நீட் 10% மோர் தென் அஸ் பாடி ஃபேட். ஸோ உங்களுக்கு ஃபேட் ரொம்ப முக்கியம், சரியா? அண்ட் இதில் என்னென்னா ஆத்லீட்ஸ் இருக்காங்கல்ல, ஃபீமேல் ஆத்லீட்ஸ், தோஸ் ஹூ ஆர் லெஸ் தேன் 16% பாடி ஃபேட், அதில் நிறைய பேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. 70% of them are pretty healthy, but 30% of them suffer from a lot of problems. They don't get their period. Hormonal issues இருக்கும். ஏன்னா ஃபேட் பர்சன்டேஜ் அவ்வளோ கம்மியாக இருக்கக்கூடாது. Okay, but there is always ஒரு expectation for a woman to have a flat stomach. அந்த ஃப்ளாட் ஸ்டமக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்க ஆனா வந்து there is an expectation of women by women. There is no man who is going to tell you that we want women with flat stomach. Of course not. Absolutely expectation not. by women. So நீங்களே எக்ஸ்பெக்டேஷன் வெச்சிட்டு நீங்க கஷ்டப்படுறதுல எங்களையே சேர்த்துக்கிறீங்க. இல்ல உங்களை சேர்த்துக்கல. என் வைஃப்ட்ட சொன்னது அப்ப ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. See, as long as you're strong, இல்லையா? டாக்டர் நீங்களும் சொல்வீங்கல்ல டம்மி ஃபேட் எவ்வளவு கம்மியா இருக்கிறதோ பெட்டர் அப்படி. டம்மி ஃபேட் அதுதான். See, ஏஸ்தட்டிக்கா இருக்கக்கூடாது. நான் ஏன் பெல்லி ஃபேட் கம்மி பண்ணணும்னா, நான் டெய்லி முதுகு வலி ஆளுங்களை நான் பார்க்கறது, சரியா? தொப்பை இருந்தாலே நான் உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிடுவேன். தொப்பை இல்லைன்னா நான் உங்களுக்கு டக்குன்னு சரியாயிரும், 2 வாரம் எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு. அது எனக்கு இந்த 20 வருஷமா பேஷண்ட்டை பார்த்து எனக்கே தெரியும். ஏன்னா பெல்லி இருக்குன்னா ஐ நோ அவங்களுக்கு மெட்டபாலிக்கா அவங்க ஹீலிங் ஃபேஸில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஆர்கன்ஸை சுற்றி நிறைய ஃபேட் இருக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷன் இருக்கும், அதெல்லாம் விசரல் ஃபேட், இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அவங்களுக்கு மாத்திரை அதிகமாக கொடுக்கணும், எக்ஸசைஸ் அவங்களால பண்ண முடியாது, அவங்களுக்கு அதிகமாக பசிக்கும் வலி இருக்கும் போது. ஸோ அ லாட் ஆஃப் வயிறு அவங்க ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ஐ நோ தட் அவங்க கோர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கோர் ஸ்ட்ராங்காக இருந்தாலே இட் இஸ் கோர்னா தி என்டையர் பேக் மசில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸ்ட்ராங்காக இருந்தாலே உங்களுக்கு தி எபிலிட்டி ஃபார் யுவர் ஸ்பைன் டு ரெஸ்பாண்ட் டு எக்ஸசைஸ். ஸோ ஃப்ளாட்டாக இருக்கணுன்றது இல்லை, பட் குட்டியான ஒரு டம்மியை வச்சுக்கோங்க பரவாயில்லங்கிறீங்க. அப்சல்யூட்லி. ஏன்னா விமென்க்கு வயிறை சுற்றி கொஞ்சம் ஃபேட் இருக்கிறது ரொம்ப நேச்சுரலுங்க. யூ ஹாவ் டு ஹேவ் இட். ஏன்னா உங்களுக்கு நான் 24 to 30% ஃபேட் இருக்கணும்னா கொஞ்சம் பெல்லி இருக்க தான் செய்யும். அதில் ஒரு தப்பும் கிடையாது. இட்ஸ் இன்ஃபேக்ட் சைன் ஆஃப் ஹெல்த். டாக்டர் இப்போ வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணும்பொழுது த பாடி ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் ஸ்டிஃப். அது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் இட் பிகம்ஸ் ஸோ ஸ்டிஃப் அண்ட் சம்டைம்ஸ் அது ஒரு கன்சர்னாகவே நிறையா பேருக்கு இருக்குது. இவ்வளோ ஸ்டிஃப் ஆகிடுச்சே நாளடைவில் ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு. இஸ் இட் சம்திங் டு பி வரிட்? யா. ஸோ வெயிட் ட்ரைனிங் நம்ம பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துட்றேன். ஐ வெயிட் ட்ரெயின் 6 days a week or 7 days a week sometimes. And you even do 3 hours on a Sunday. அது உங்களுக்கு தெரியும். Sometimes, right? I have my movement days. அப்படின்னா இந்த 3 hours எப்படின்னா 7 மணிக்கு ஏஞ்சிட்டு 10 மணி வரைக்கும் I won't sit. I'll be doing something, running, walking, gardening, lifting weights, something for 3 hours. Swimming, fantastic இருக்கும். And it will be different intensities. அதனால ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுதான் ஓகே. நிறைய பேர் 6 days a week எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் இன்டேக் எவ்வளோ எடுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். If you're exercising 6 days a week, right, you are bound to get injured. Okay. ஒரு 2 yearsல 2 இன்ஜுரியாவது வந்துடுது. கிளினிக்கல் ப்ராக்டிஸ்லேருந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் வருதுன்னா யூ ஹேவன்ட் ரிகவர்ட் இனஃப், சரியா? பிகாஸ் மசில் எப்படி உங்களுக்கு பில்ட் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும், நீங்கள் மசிலை லைட்டாக கிழிக்கணும், ஆனால் கொஞ்சம் அதிகமாக கிழிக்கூடாது. அது கரெக்டாக கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் நிறுத்தி ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கிழிஞ்ச இடத்துலேருந்து க்ரோத் ஃபேக்டர்ஸ்னு வரும், சரியா? அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணுன்னா மசில்லையே சில ஸ்டெம் செல்ஸ் இருக்கும், சேட்டலைட் செல்ஸ்ன்னு. அந்த சேட்டலைட் செல்ஸை இந்த டேர் கிட்ட கூப்பிடும்.
இந்த சேட்டலைட் செல்ஸ் வந்து நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு வைங்க, நல்ல டெஸ்டோஸ்டிரான் ஓரளவுக்கு இருக்குது, செரட்டோனின் நல்லா இருக்குது, என்டார்ஃபின்ஸ் இருக்குது, தட் இஸ் இன்ஃப்ளமேஷனில் இல்லாமல் இருக்கு என்ற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அப்போது அமினோ ஆசிட்ஸுக்கு தேடும் இந்த ஸ்டெம் செல்ஸ். அதுதான் புரோட்டீன். அமினோ ஆசிட்ஸ் எடுத்துச்சுன்னா அது மசில் புரோட்டீன் சிந்தசிஸ்ன்னு ஒரு விஷயத்தை பண்ணும். அப்போ தான் உங்கள் மசில் பெருசாகும். ஓகே. ஸோ இந்த ஃபுல் ஃபேஸுக்கு நீங்கள் கரெக்டாக உங்கள் பாடிக்கு என்ன சைக்கிள்னு தெரியாமல் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்ஜுரிஸ் ஆகும். ஐ டேக் அரவுண்ட் 160 to 200 grams of protein per day. As a non-vegetarian. Yes. அதுல எவ்வளவு whey protein consumption இருக்கும்? I take whey protein maybe 3 or 4 times a week தான். அப்படியா? நான் எப்போ whey protein எடுப்பேன்னா when I'm on 1 meal a day. அப்போ தான் நான் whey protein எடுப்பேன். இல்லைன்னா I love to eat. What would you say for the vegetarians? So for vegetarians you have to go for whey protein. Vegans pea is a very good option. Protein source. I think more than soya, pea proteins are a better source even on your stomach. This is feedback from my patients. Oh, lovely. Okay. Because many of them vegetarians are using pea protein. Okay. And other thavara protein source nu eduthanga, I would advise tofu. Yeah. Or tempeh. Right. Tofu is low calorie, 82 calories என்னமோ தான் அது 100 கிராமில். அதை சூப்ஸில் ஆட் பண்ணலாம். ஆக்சுவலாக நான்-வெஜிடேரியன்ஸே டோஃபுவை சூப்ஸில் ஆட் பண்ணலாம். ஏன்னா அது நல்ல லோ ஃபேட் டீசென்ட் ப்ரோட்டீன். அது ஓஹோ ப்ரோட்டீன் கிடையாது. கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னா வே ப்ரோட்டீன் தான் இல்ல. கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னா வே ப்ரோட்டீன் தான். ஓகே. பட் டாக்டர், இந்த ஸ்டிஃப்னஸ் கம்மி பண்றதுக்கு ப்ரோட்டீன் கன்சம்ப்ஷன் would do? ப்ரோட்டீன் கன்சம்ப்ஷன், ஸ்ட்ரெச்சஸ், and you are not giving enough time for recovery. So you'll have to increase your gap. Space it out. Okay. Stiffness உங்களுக்கு increase ஆயிட்டே இருக்குன்னா recovery ஆக மாட்டேங்குதுன்னு அர்த்தம். Okay. அதுதான் விஷயம். The other thing which I wanted to ask as a doctor, உங்ககிட்ட வந்து இப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ஸ்ல சொல்ற விஷயம் வந்து கம்பல்சரியா எல்லாரும் வந்து ஒரு ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் மஸ்டா வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கணும் அப்படின்னு. முன்னெல்லாம் அது வயசானவங்களுக்குன்றாங்க. இப்போ வந்து with all the early deaths that we see, heart attacks at 23, 24, it's become ஒரு பயங்கரமான ஒரு urgent need. What is your advocation? அவரு சொல்லிட்டா this is a very very interesting question. I used to advocate against அப்படியா? general health checkups till a classmate of mine said நாங்கள் ஜென்ரல் ஹெல்த் செக்அப் பண்ணுறோம், வந்து செக்அப் பண்ணிக்கோன்னு. ஃப்ரீயாக பண்ணுறாங்கன்றதுனால போய் பண்ணேன். சரியா? என்னோட ஆர்கியூமெண்ட் என்னென்னா, என் சிம்டம்ஸ் என்னன்னு நீ கேட்கல, என்னோட ஹிஸ்ட்ரி நீ கேட்கல, என்னை எக்ஸாமின் பண்ணல, சும்மா இந்த செக்அப் ஒண்டி பண்ணுறதுனால ஜென்ரல் ஹெல்த் செக்அப்பில் ஒரு டாக்டர் வந்து பார்க்குறாங்க. ஆனால் எங்களுக்கு சும்மா வந்து கொஞ்சம் பிளட் டெஸ்ட் ஒன்று கிளாஸ்மேட் ரைட், அதில் தான் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னே கண்டுபிடிச்சேன். இதுதான் எல்லாரும் சொல்றாங்க. அதனால தயவு செஞ்சு ஸ்கிரீனிங் தானே, ஒரு நாள் நீங்க போய் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியா கண்டுபிடிக்கும். எந்த வயசுல இருந்து இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு ஐ வுட் சே 18. 18? எஸ். வாட் டு யூ திங்க்? நீங்க, நான் உங்களுக்கு சொல்லிட்டா, உங்களுக்கு ஓப்பன் இன்வைட் கொடுக்குறேன். ஜஸ்ட் கம் டு மை ஹாஸ்பிட்டல் ஒன் டே அண்ட் சிட் அண்ட் சி தி ஏஜ் குரூப் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10. இட்ஸ் 10 to 90. இப்போ டிசீசஸ்க்கு ஏஜ் குரூப்னே ஒன்றும் கிடையாது. See, the amount of processed food which is going in to children from the age of 2 makes them highly inflamed individuals, even at 16 to 18. My God. Yeah? So automatically what happens is degenerative conditions set in earlier. And அவங்களுக்கு say for example rheumatoid arthritis இருந்திருக்கு, ஆனால் ரொம்ப மைல்டாக இருந்திருக்கு. அது அவங்களுக்கு 40 வயசில் தான் தெரிய வந்திருக்கும். ஆனால் இப்போ சீக்கிரம் தெரிய வருது. ஏன்னா அவங்க ஒபேஸாக இருக்காங்க, எக்ஸசைஸே பண்ணுறதில்ல, தூங்கிறதில்ல யங்ஸ்டர்ஸ். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை மெனி ஆஃப் தெம் ஆர் கெட்டிங் சிக் இஸ் தேர் நாட் ஸ்லீப்பிங் நவ். தேர் ஸ்லீப்பிங் ஃப்ரம் 2. த காமன் டைம் இஸ் 2 next day 2 or 2 to 10 or sometimes 4. They are all struggling with sleep. தூங்க ட்ரை பண்ணுறோம், ஆனால் நம்மளைத்தானே தூங்கிறதுக்கு என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப கண்டியூசிவோ அதில் நம்ம போடுறதே இல்லை. தூங்கணும்னா லைட் இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? 6 மணிக்கே நான் என்னோட ஒர்க்கிங் ஏரியாவில் லைட்டை கம்மி பண்ணிடுவேன். ஓகே. ஸோ நாங்கள் டிவி வந்து இங்கே பார்க்குறோன்னாலும் லைட்டு கம்மி பண்ணிடுவோம். 6 மணிக்கே நாங்கள் நைட் லைட் மோடுக்கு போயிடுவோம் எங்கள் வீட்டில். பிகாஸ்
ஐ ஸ்லீப் அட் 9:30 to 10. அதை விட நான் தாண்டி தூங்குறது இல்லை, ஏன்னா நான் 4:30 மணிக்கு ஏஞ்சிருவேன். சேம் மீ டூ. யா, ஸோ அதனால அது பண்ணிடுவோம். அடுத்தது வந்து ஐ டோன்ட் ஈட் பிஃபோர் ஐ ஸ்லீப். யூ ஈட் I eat at around 6 o'clock. Okay, perfect. So I am currently fasting from yesterday 2 o'clock. Wow. I'm on 28 hours now. இது வந்து how often do you do 24 hours fasting? So I do it once every 2 weeks. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ எனக்கு என்ன இதில் டிஃப்ரென்ஸ்னா, எனக்கு கால் பிளாடர் இல்லைங்களா. ஆமாம். ஸோ ஜென்ரலாக சண்டேஸ் தான் நான் நல்லா சாப்பிடுவேன். லைக் எனிபடி. ஸோ ஐ அலவ் 36 hours every 2 weeks for my gut to rest. ஓகே. கட் பிரேக் மாதிரி விட்டுருவேன். சும்மா தண்ணி குடிப்பேன், கொஞ்சம் காஃபி இல்லை லஸ்ஸி. அண்ட் எனக்கு 20th ஹவர்லேருந்து 36th ஹவர் வரைக்கும் தான் மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கும். இப்போ உங்களுக்கு டயர்டாக இல்லை? அப்சல்யூட்டாக டயர்டாக இல்லை. இது வந்து did it happen over time or firstல இருந்து எப்படி தான்? 4 years I've been doing this. ஸோ 4.5 yearsல தான் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பழக்கங்க மாறும். Yeah, of course. 3 மாதத்துலேயும் இது நம்ம பண்ணலாம். 20 கிலோலாம் ஆளுங்க பண்ணுறாங்க, பட் அதில் உங்கள் பழக்கங்க மாறாது. பட் டாக்டர், இந்த ஃபாஸ்டிங்னால நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பெனிஃபிட்ஸ் என்ன? இந்த ஃபாஸ்டிங்னால, வாட்டர் ஃபாஸ்டிங். வாட்டர் ஃபாஸ்டிங்னால மெயின் வந்து என்னோட கட் ரெஸ்ட்ஸ். ஐ டோன்ட் ஹாவ் எனி. நான் ஒரு 2-3 weeks இல்லை ஒரு 2 monthsக்கு இது நான் பண்ணாமல் இருந்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டமக் இஷ்யூஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, அது ஒன்று. 2, ஸோ ப்ரைமரிலி என் கால் பிளாடர் இருக்கிறதுனால இல்லாததுனால ஐ ரெஸ்ட் மை. செகண்ட் திங் இஸ் நவ் தட் ஐ எம் ட்ரைங் டு கெட் அ 6-pack. சரியா? ஃபாஸ்டிங் இஸ் ரியலி ஹெல்பிங் மீ கட் டவுன் த லாஸ்ட் பிட் ஆஃப் ஃபேட். ஓ யா, அந்த ஸ்டபன் ஃபேட். தட்ஸ் த லாஸ்ட் ஒன் டு கோ இல்ல. ஸோ அப்போ தான் போகுது. அண்ட் I am not on any gear. Of course. சரியா? Fasting is really helping me there. As I am increasing the timing, I can literally see it burning out. Wow. But doctor, this is only fasting or நீங்க daily சாப்பிடும்போதும் do you follow? Yes, I generally eat only 6 hours in a day. நான் காலையிலேயே சாப்பிட்டேன்னு வைங்களேன், 11 o'clock சாப்பிட்டேன்னா 5 மணிக்கு அப்புறம் சாப்பிட மாட்டேன். ஸோ நான் ரொம்ப லேட்டாக சாப்பிட்றேன், சரி இன்னைக்கு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றேன்னா அதோட முடிஞ்சிச்சு, அதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ 4 மணிக்கு சாப்பிட்றேன்னா 4லேருந்து 10 மணி வரைக்கும் I'll keep. இது வந்து மாறிட்டே இருக்கும் டெய்லி உங்க ஸ்கெட்யூல். ஆனா 6 hours மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். Amazing. 6 hours in a day. One meal எடுத்துட்டேன்னா அந்த பாயிண்ட்ல இருந்து 6 hours வரைக்கும் தான் என் வாயில சாப்பிட போகும். Whatever it is. Okay, okay. அதுக்கு அப்புறம் காஃபி, வாட்டர் இல்ல லஸ்ஸி எடுத்துக்குவேன். மேக்ரோஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டு வந்துடுவீங்க. நல்லா ஒரு ரெண்டு ஃபுல் பிளேட் போட்டு சாப்பிடுறேன். புரோட்டீன் எல்லாமே அதுக்குள்ள. புரோட்டீன் வந்துரும். எங்க இடிக்கும்னா ஃபைபர்ல தான் இடிக்கும். ஏன்னா நீங்க வெஜிடபிள்ஸ் எடுத்தீங்கன்னா புரோட்டீன் எடுக்கிறது கூட ஆஃப்டர் 2 to 3 years இஸ் நாட் வெரி ஹார்ட் ஃபார் நான் வெஜிடேரியன்ஸ். ஃபார் வெஜிடேரியன்ஸ் இட்ஸ் ஹார்டர். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நீங்கள் வால்யூமும் நிறைய எடுக்கணும். ஸோ எங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து பிரச்சனையாக இருதில்ல. வேர் வி ஃபேஸ் அன் இஷ்யூஸ் ஃபைபர். ஓகே. பிகாஸ் இன் ஆர்டர் டு கெட் 5 grams ஆஃப் ஃபைபர் வி நீட் டு ஈட் 100 grams ஆஃப் வெஜிடபிள்ஸ். சரியா? ஸோ 400 gram வெஜிடபிள் சாப்பிட்டா தான் 20 gram ஃபைபரே வரும். என் பாடி வெயிட்டுக்கு நான் சாப்பிட்ற ப்ரோட்டீனுக்கு நான் 50 gram எடுக்கணும் ஃபைபர். ஏன்னா நார்மலாக விமனுக்கு 25 grams, மென்னுக்கு 35 grams. பாடி வெயிட் அது வந்து 70 கிலோ பீப்புளுக்கு. ஐ எம் 90 kg. ஸோ அதுலேயே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் நான் ப்ரோட்டீனும் நிறைய எடுக்கிறதுனால நான் 40 to 50 எடுப்பேன். அங்கே தான் பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு என்னோட ஹேக் என்னென்னா ஃபெனுக்ரீக் சீட்ஸ். நம்ம மேத்தி இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணி ஃப்ளாட் பண்ணி அமேசானில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது ஒரு ஸ்கூப் எடுத்தீங்கன்னா 10 gram ஃபைபர் டப்புன்னு வந்துடுது. ஓ நைஸ். பட் ஆனால் உங்களுக்கு க்ரீன் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும், அதில் இருக்கிற பாலிஃபினால்ஸ் வேணும், அதெல்லாம் ஒரு தேவையா இல்லையா? ஸோ நான் அதெல்லாமே ஸோ இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸில் இருக்க பாலிஃபினால்ஸ் எல்லாம் எடுக்கணும். பட் வால்யூம் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாயிரும் எனக்கு. ஸோ 600 gram ப்ரோட்டீனும் சாப்பிட்டு 400 gram வெஜிடபிள் 600 gram too much. See, and especially ஃபைபர் இருக்கும் போது நம்மளுக்கே போதும் ஆயிரும். அதே ஃபைபர் இல்லாமல் நல்ல ஈஸியாக வாயில் போகுதுன்னு வைங்களேன், சிப்ஸ் மாதிரி எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். ஃபைபர் இருக்கும் போது நம்ம உடம்பே வேணான்னு சொல்லிடும். அதில் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியிருக்கும். இந்த கை எப்படி பண்ணுறது, அதில் சத்தம் வருது,
இதெல்லாம் வந்து சில பேர் பயப்படுறாங்க, இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் சத்தம் வருது, சொடுக்கு இருக்கக்கூடாது. ஒன்றும் ஆகாதுங்க, தயவு செஞ்சு எடுக்கலாமா? ரிசர்ச்லேயே வந்துட்டு இருக்கு, நக்கிள்ஸை நம்ம பிரேக் பண்ணுறதுனால ஆர்த்ரைட்டிஸோ எதுவுமே வரது கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னு வைங்க, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோ இல்லை வேறு ஏதாவது ரீசனால் இங்கே ஏற்கனவே வலி இருக்குன்னா அப்போ சும்மா நொட்டுக்குன்னு நீங்கள் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். பட் உங்களுக்கு நார்மலாக இருக்குன்னா நக்கிள்ஸை நீங்கள் பிரேக் பண்ணுறதுல ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகிறது. த அதர் ப்ராப்ளம் இஸ் சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஸ்குவாட் பண்ணும்பொழுது, படிக்கட்டில் நடக்கும்பொழுது முட்டிலேருந்து ஒரு சத்தம் ஒன்று வரும். அது ஏதோ ஒரு ஃப்ளூயிட் கம்மியாகுது அண்ட் இட்ஸ் நாட் அ குட் சைன்னு சொல்கிற டாக்டர்ஸ் இருக்காங்க. உங்கள் கருத்து என்ன? ஸோ இப்போது முட்டிலேருந்து சத்தம் மட்டும் வருதுன்னா ஜென்ரலாக இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். சரியா? முட்டியில் சத்தத்தோடு சேர்ந்து ஒரு ஷார்ப் பெயின் இருக்குன்னா அப்போது உங்களுக்கு முட்டியை சுற்றி அந்த 2 எலும்போட எண்ட்ஸ் தானே முட்டி. ஸோ அந்த எலும்போட எண்ட்ஸில் என்ன இருக்குன்னா கார்டிலேஜ்னு ஒரு ரப்பர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ வலியோடு சேர்ந்து சவுண்டு வருதுன்னா அந்த கார்டிலேஜ் கொஞ்சம் தேஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓ. ஸோ இஃப் தெர் இஸ் சவுண்ட், நியூ சவுண்ட் வித் பெயின், டாக்டரை போய் பார்க்கணும். ஓகே. அடுத்தது வந்து எதனால நிறைய பேருக்கு இந்த பாத்ரூம் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுது, எஸ்பெஷலி எல்டர்ஸ்க்கு வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் கேள்விப்படுறேன் ஒவ்வொரு ஃபேமிலிலையும் பாத்ரூமில் வந்து என் தாத்தா வழுக்கி விழுந்துட்டாங்க, என் அப்பா அம்மா வழுக்கி விழுந்துட்டாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு திங், வயசான அம்மா அப்பா இருக்காங்கன்னா பாத்ரூமில் ரெயில்ஸ் போடணும். ரெயில்ஸ் போடாமல் இருக்கிறதுனால தான், ஏன்னா சறுக்கும் போது அவங்க டார்க்லேருந்து அப்படியே அவங்க இருட்டாக இருக்க இடத்துலையே போகிறாங்க, சட்டுன்னு லைட் போடுறாங்க, ரொம்ப தூக்க கலக்கத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு அப்பப்போ பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ பாத்ரூம் ரெயில்ஸ் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். ரெண்டாவது ஆன்டி ஸ்கிட் மேட்ஸ் போடுங்க. ஏன்னா பாத்ரூம்ஸ் ஈரமாக இருந்துச்சுன்னா ஸ்லிப் ஆகும். ஆன்டி ஸ்கிட் மேட்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். மூணாவது ஸ்டெபிலிட்டி ட்ரைனிங் எல்லாருக்கும் பண்ணணும், வெயிட் ட்ரைனிங் எல்லாரும் பண்ணணும். வெயிட் ட்ரைனிங் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு இன்ஜுரிஸ் ஆகிற பாசிபிலிட்டியும் கம்மியாகுது. செகண்டு, விழுந்தாங்கனாலும் எலும்பு உடைய மாட்டேங்குது. ஏன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் மசில் பெருசாகும், போனும் டென்ஸ் ஆகும். விமன் ஏன் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும் தெரியுமா? when you fall you should reduce the possibility of breaking your bones. அண்ட் நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா உங்கள் எலும்பு அப்படியே டென்ஸாக பேக் ஆகும். நான் ஆப்ரேட் பண்ணும்போது விமன் ஹூ ஸ்ட்ரென்த் ட்ரெயின் அவங்களுக்குள்ள அந்த எலும்பில் அந்த ஸ்க்ரூ போடும் போது இல்லை, ஐ ஆக்சுவலி ஸ்மைல், என்ன ஒரு ஆம்லெட் போடுற மாதிரி இருக்கும். Oh, you can sense it. Yeah, it's harder. It's much harder. அப்படியே இல்லைன்னா விமன் ஜுன்னு போகும் உள்ள. ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் தட் இம்பார்ட்டண்ட். கஷ்டமாக இருக்கணும் எங்களுக்கு ட்ரில் பண்ணுறதுக்கு. விமனுக்கு இட் இஸ் ஜென்ரலி வெரி வெரி ஈஸி. another important part of the body is foot. நீங்கள் அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் அந்த ஃபுட்டுக்கான கேர் ரொம்ப எடுக்கிறது இல்லை. அதனால பித்த வெடிப்பு, நிறைய விஷயங்கள் பின்னால் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஐ ஹவ் ஹர்ட் தட் ஆல் த நர்வ்ஸ் ஆர் கனெக்டட் டு த ஃபுட், விச் இஸ் வேர் நம்ம போடுற ஃபுட்வேர்லேருந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. கேன் யூ ப்ளீஸ் ஹைலைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹவு டு டேக் கேர் ஆஃப் த ஃபுட்? அதை நம்ம ஃபுட் ஆங்கிள் காம்ப்ளெக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா ஃபுட் அண்ட் ஆங்கிள் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட் தட் அதில் ஒரு இன்ஜுரி வந்துச்சுன்னு வைங்களே, யூ கேனாட் மூவ். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்கணும் எல்லாருக்குமே. ஃபுட்டு எதுக்கு ரொம்ப முக்கியம்னா, டயபெட்டிஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா அஃபெக்ட் ஆகிறது ஃபுட்டு. சரியா? சென்சேஷன் உங்களுக்கு கம்மியாயிரும். ரெண்டாவது, உங்கள் ஆங்கிளும் ஃபுட்டும், சரியா, ஃபுட்டு எடுத்துட்டு அது மேலே நம்ம ஆங்கிளை வைக்கிறோம்ல, ஃபுட்டோட எண்டு ஒரு டோம் மாதிரி இருக்கும், அது மேலே உங்களோட லெக் போன்ஸ் உட்காரும். இங்கே ஃபுல்லாக லிகமெண்ட்ஸ் இருக்கும். இந்த லிகமெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுக்கலன்னா, உங்கள் அப்பர் பாடி எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஆங்கிள் எங்கேயாவது ட்விஸ்ட் ஆச்சுன்னா, அது சின்ன ஜாயிண்ட்டு, அதை சுற்றி மசில்ஸே கிடையாது. நீங்கள் ஆங்கிளும் ஃபுட் எக்ஸசைஸஸும் ரெகுலராக பண்ணி அதை ஸ்ட்ராங்காக வச்சாதான் உண்டு. ஏன்னா அது நீங்கள் காஃப் எக்ஸசைசஸ் ஒண்டி பண்ணுறதுனால உங்களுக்கு ஆங்கிள் வந்து ஸ்ட்ராங் ஆகாது. அந்த லிகமெண்ட்ஸ்க்குன்னு சில ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் யூ வில் பி ஏபிள் டு கண்டினியூ டு மூவ். அதுதானே நம்ம வீல்ஸு. ஃபுட் இல்லைன்னா நம்மளுக்கு மூவ்மெண்ட்டே இல்லையே. ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸசைசஸ் யூ ஹேவ் டு டூ. ஓகே டாக்டர். அண்ட் டாக்கிங் அபவுட் விமன் லைக் மீ,
நாங்கள் ஹீல்ஸ் போட்டுக்கிறோம், வெட்ஜஸ் போட்டுக்கிறோம், இந்த மாதிரி ஃபுட்வேர், அந்த மாதிரி ஃபுட்வேர். ஏற்கனவே அது போட்டுக்கிறது எங்களோட காலத்தின் கட்டாயம் ஆயிடுச்சு. இப்போது அதில் பேக் பெயின் ஒரு ப்ராப்ளம் வருது. எங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஹீல்ஸு எந்த ஹைட் போடுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, சரியா? ஸோ இஃப் யூர் கோயிங் டு யூஸ் எக்ஸ்ட்ரீம்லி லாங் ஹீல்ஸ் 6 inches இல்லை 8 inchesனா ரிசர்வ் இட் ஃபார் ரேர் ஒகேஷன்ஸ். சரியா? எனக்கு தெரிஞ்ச இந்தியன் விமனுக்கு அப் டு 2 inches to 2.5 inches I would say. அது it does not affect them. See, biomechanically it does. ஓகே, பட் நான் என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் எப்போ விமன் வந்து டாக்டர் எனக்கு பயங்கரமாக கால் வலிக்குது, நான் ஹீல்ஸ் போடுறதுனால தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா நான் அவங்ககிட்ட அவங்க ஹீல்ஸ் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லுவேன். ஓ சரி. நோ, பிகாஸ் ஐ நீட் டு see. இல்லை, ஏன்னா அவங்களால கரெக்டாக சொல்ல முடியாது. அவங்க 2 inchesன்னு வாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ. ஸோ நம்ம 2 inches தான் நினச்சிட்டு விட்டுட்டா, ஸோ அதனால நான் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். மோஸ்ட்லி இட் இஸ் தி ஹையர் ஹீல்ஸ் அண்ட் தி ஹெவியர் ஷூஸ். ஸோ இதெல்லாம் கரெக்டாக வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபுட் எக்ஸசைசஸ் பண்ணி உங்கள் கோர் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து நீங்கள் காஃப் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி உங்கள் டெண்டோ அக்கிலிஸ் இருக்குல்ல, டெண்டோ அக்கிலிஸை நல்லா டோண்டாக வச்சிங்கன்னா this is not a problem. Yeah, it will be a problem, but it won't come very soon. Okay. The other important question is about the consumption of dairy. ஒரு காலத்தில் வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் பால் குடிங்க, அப்போ தான் வந்து கால்சியம் இருக்கும், போன்ஸ்க்கு நல்லதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து டெய்ரி கன்சம்ஷன் வந்து அதில் இருக்கிற ஆசிட்னால போன்ஸ் எல்லாம் இரோட் ஆகுது. அண்ட் தேர் so many myths about it. ஹார்மோன்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிற மில்கில் இருக்குது, which is not good for the bones. What is your thought? So whenever there is ஏதாவது ஒரு ஃபுட்டு நம்ம வருஷக்கணக்காக எடுத்ததை யாராவது இது சரியே இல்லைன்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி கிளைம் இல்லையா? மில்க் வந்து நம்மளுக்கு நல்லது இல்லைன்னு சொல்றது இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி கிளைம். அதுக்கு ரிசர்ச் பேப்பர்ஸும் நிறைய இருக்கு, ப்ரோ ரிசர்ச்சும் இருக்கு, அகேன்ஸ்ட் ரிசர்ச்சும் இருக்கு. சரியா? ஆனா இஃப் யூ ஆர் மேக்கிங் சச் அன் எக்ஸ்ட்ராடினரி கிளைம், ரைட், யூ ஹாவ் டு ப்ரூவ் இட் எக்ஸ்ட்ராடினரிலி பியாண்ட் டவுட். என்ன 1000 வருஷம் 2000 வருஷமா எப்போதுலேருந்து நம்ம ஃபார்மிங் ஆரம்பித்தோமோ ஆட்டுப்பால் மாட்டுப்பால் தான் குடிச்சிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு பாலை பார்த்து பயப்படுறத விட அந்த பால் அந்த ஃபலூதா பண்றாங்கல்ல, அந்த பாலை வச்சு இனிப்பாக்கி, see, that is obviously wrong. You know that sugar and eating so much refined sugar is obviously wrong. It's extraordinarily, there is evidence that it is wrong. பால் என்ன பண்ணுச்சு பாவம்? Okay, you are not against it? No, I'm like, we drink milk in our house, பன்னீர் we eat. நான் ஆக்சுவலாக 2 மாடு வாங்கி நான் வைக்கலான் இருக்கேன் எங்கள் வீட்டில். அதை ஊர் வீட்லையும் பண்ணணும் நான். See, I think it will be amazing to have a cow, right? Where you know that it is taken care of well. பண்ண போறேன் நான். பியூட்டிஃபுல் டாக்டர். நான் சொல்றேன் உங்ககிட்ட. டாக்டர், ஃபிசிக்கல் ஹெல்த் பத்தி ரொம்ப டீடைலா இவ்வளவு நேரம் பேசணும். இப்போ இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் உள்ள கனெக்ஷன் என்னன்னு நினைக்கிறீங்க? ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் இருக்கிறதுலே டீப்பஸ்ட் கனெக்ஷன். ஏன்னா ஹவு டு ரெடியூஸ் த டெத் ஆஃப் பிரெயின் செல்ஸ். நம்ம மூளையில் இருக்க செல்ஸ் எல்லாம் சாகிறத கம்மி பண்ணணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? நம்ம மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணணும். நான் திரும்பி சொல்கிறேன், நம்ம ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மசில் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மூளை வேலை செஞ்சால் தான் அந்த மசிலை கண்ட்ரோல் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால் 150 கிலோ தூக்க முடியுதுன்னா அந்த அளவுக்கு நர்வ்ஸ் இருந்தால் தான் உங்கள் மூளையால் அதை கண்ட்ரோல் பண்ணி தூக்க வைக்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மூளை ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டே இருக்கும். மசில் மாஸ் இருக்கவங்களுக்கு அல்சீமர்ஸ் டிசீஸோ இல்லை டிமென்ஷியாவோ எதுவுமே வராது. ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் இன்க்ரீசிங் யுவர் மசில் ஸோ தட் யுவர் பிரெயின் இஸ் ஆல்சோ ஆக்டிவ். அதனால தான் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு இவ்வளோ கம்மியாக எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறாங்கன்னே தெரியல. எல்லா பேரண்ட்ஸும் என் கிளினிக்கில் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, என்ன டாக்டர் நீங்கள் தான் சும்மா இந்த குழந்தைங்களெல்லாம் விளாட விடுன்றீங்க. பிடி கிளாஸே ஒரு கிளாஸு தான், அந்த ஒரு கிளாஸ்லேயே விளாட விட மாட்டேன்றாங்க. படிக்காத பசங்களெல்லாம் இந்த கோச்சிங்க்கு அந்த கோச்சிங்க்கு போன்றாங்க. ஆக்சுவலாக படிக்காத பசங்களை தான் நம்ம விளாட சொல்லணும். ஸோ தட் அவங்களோட அந்த ஃபோக்கஸ் இல்லாத எனர்ஜி விளாட்டில் ஃபுல்லாக போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து லைக் see, I follow Jordan Peterson a lot. One of his points really touched me. See, I have sons and a daughter, right?
and my sister has 2 daughters. Okay. சரியா? So இதில் schools I think are not really catering to children's physical health. They are actually making their physical health worse just because they should get more marks. Yeah, that's the only priority in life. அதனால தான் 25 வயசு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். The most dangerous job today is not in the military or the police or anywhere. The most dangerous job is an IT professional's job because you're sitting, belly fat, lack of exercise, staring on the screen, no human communication is the recipe for a heart attack. இதை வந்து நீங்கள் மேனுக்கும் சொல்லுவீங்க உமனுக்கும் சொல்லுவீங்களா? Absolutely. ஓகே ரைட். Absolutely. ஓகே ரெண்டு பேருக்குமே. சரி, நீங்கள் டிப்ரெஷன்னா என்ன யோசிச்சு பார்த்தீங்களா? டிப்ரெஷன்னா என்னன்னா எஃபர்ட் ஃபீல்ஸ் மீனிங்லெஸ், அப்படி தான் இட் ஸ்டார்ட்ஸ். சரியா? ஸோ வென் வில் எஃபர்ட் ஃபீல் மீனிங்லெஸ்? டோப்பமைன் சென்சர்ஸ் நம்மளுக்கு வேலை செய்யலைன்னா. டோப்பமைன் சென்சர்ஸ் எப்படி தெரியுமா ஆக்டிவாகவே வச்சுக்கிறது? பை எக்ஸசைசிங். ரைட். பை எக்ஸசைசிங். செரட்டோனின் எப்படி தெரியுமா இன்க்ரீஸ் பண்ணுறது? பை எக்ஸசைசிங். என்டார்ஃபின்ஸை எப்படி தெரியுமா இன்க்ரீஸ் பண்ணுறது? பை எக்ஸசைசிங். தட் அண்ட் கோயிங் வித்தவுட் ஃபுட் ஃபார் சம் டைம். அது ரெண்டும் பண்ணாலே நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சேர்ந்து வந்து ஒரு கொஹேஷனில் தே வில் ஒர்க். இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு கிளினிக்கல் டிப்ரெஷன் இருக்குது, சரியாக மாட்டுது. நீங்கள் நல்லா ஃபிட் ஆகிட்டீங்க, நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, அப்புறமும் உங்களுக்கு அந்த தாட்ஸ் வருதுன்னா then you have a problem. You have to go and see a specialist. Okay. Yeah, a professional. Don't just assume that you're depressed because you feel sad. Yeah, I think one of the also contributing factors is social media. நீங்களும் வந்து you're not just a content creator but also seeing the other end of it. நீங்க வந்து ஒரு respectable-ஆன ஒரு doctor and who is specialized in your territory, who's doing something on social media because you want to spread the word. And the intention and value 90% க்கு தெரியுதுன்னா ஒரு 10% ஆடியன்ஸ் சும்மா ஒரு கமெண்ட் அடிக்கிறது, சும்மா வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்கள ஏதாவது கொஞ்சம் உரசி பார்க்கணும், ப்ரொவோக் பண்ணணும்னு சொல்லி போடுற விஷயங்களை கன்சியூம் பண்ணும்பொழுது does it bother you? Does it get to you? ஸோ நான் இதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஹேக் வச்சுருக்கேன். இஃப் ரியல் பீப்புள் ஆர் கிவிங் மீ அட்வைஸ், ஐ ரெஸ்பாண்ட் டு தெம். ஓகே ரைட்? ஸோ பட் இந்த ஹேட்ஃபுல் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டீம் வச்சுருக்கேன். ஏதாவது நெகட்டிவாக இருந்தாலே கோ அண்ட் சி. நியூ அக்கௌண்ட்டு இல்லை 0 போஸ்ட்ஸு ஃபாலோயிங் 1000 பீப்புள். ஏன்னா ஐ நோ தட் தே ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஹர்ட், who don't know how to express their hurt. We don't even take them seriously. அது உங்களை அஃபெக்ட் பண்ணதே இல்லையா டாக்டர் அண்ணா? Of course it has affected me. How did you process? I'm asking this for every influencer out there. They don't know who you are, so they are probably lying. Just because it's in word doesn't make it the truth. Of course it's not the truth, but அதுல வந்து so அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். But you're so aggressive and motivated to do that. இது வந்து உங்களோட bread and butterக்காக நீங்க பண்ணல, உங்களுக்கு இத பண்ணணும்னு தோணுதுங்கிறதுல நீங்க இவ்ளோ வெஸ்டடா இருக்கீங்களே எப்படி? I think if you're an obese teenager, right? நான் ஒரு 9th வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தேன். The 10th 11th 12th, when you're an obese teenager you go through a lot of stuff, right? You're abused, you're teased like anything. And அதை தவிர I used to also stammer a lot. Okay. ஒரு 24-25 தான் எனக்கு அது ஃபுல்லாக போச்சு. ஸோ I've been really hurt when I was a youngster, right? So I don't have a fear of being insulted over and over again. அதெல்லாம் நான் பட்டு வந்துட்டேன். ஸோ நான் ஆக்சுவலாக ஒரு ரீல் அட்வான்டேஜஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி இன்னும் ஒரு ரீல் போட்டிருக்கேன். அதில் மெயின் என்ன தெரியுமா? கோப்பிங் மெக்கானிசம். அண்ட் the worst situations of your life, இல்லையா, when you overcome them, they are the situations you talk about always. That make you so strong. So and also ஒபேஸாக இருக்கீங்கன்னா உங்கள் காஃப் மசில்ஸ் ரொம்ப நல்லா பெருசாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து வெயிட் தூக்கி நடந்து காஃப்ஸ் இண்டியன்ஸுக்கு யாருக்குமே பெருசாக இருக்காது. என் காஃப்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. See, I know how I suffered. I had that surgery. எனக்கு தெரியல கரெக்டாக எப்படி சாப்பிடணும்னு எம்பிபிஎஸ் சேர்ந்த அப்புறம் கூட.
and it was not an easy experience at 18. I can imagine. So all that put together, I think today I don't want anybody else to suffer that way. This is beautiful. And that is like, it's so beautiful. It is so beautiful that நீங்கள் இதை வந்து பண்ணுற பாதை அது அணுகிற முறை அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க எல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஜஸ்ட் டு கிவ் அ கம்ப்ளீட் கன்க்ளூஷன் டு திஸ் ஹோல் கான்வர்சேஷன், வாழ்க்கையை இன்றைக்கி வாழ்கிற ஒரு மனிதன் உங்கள் பார்வையில் அதை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் ஐ ஹர்ட் சம்வேர் யூ மென்ஷனிங் ஸ்லோ டவுன், ரொம்ப சீரியஸாக லைஃப் எடுத்துக்காதீங்க, பறக்க அந்த 20s பார்க்காதீங்கன்னு. ஸோ வாட் வுட் யூ சே, லைஃப் எப்படி பார்க்கணும்? One day at a time, Ramya. Beautiful. அவ்வளோதான். See, you have to plan long term, but you have to live this one day at a time. ஸோ ஏதாவது உங்களுக்கு டெம்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நாட் டுடே. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பண்ணீங்கன்னா லெட் மீ டூ இட் 2 days in a row. ஏதாவது ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டீங்கன்னா லெட் மீ நாட் டூ இட் 2 times in a row. ஆனால் நீங்கள் இது பிரேக் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிளான் லாங் டேர்ம், லிவ் ஒன் டே. If you do something really good, do it the next day also. If you do something really bad, don't do it the next day. Wonderful. நீங்க தயவு செஞ்சு ஒரு புக் எழுதுறீங்களா? தயவு செஞ்சு ஒரு புக் எழுதுறீங்களா? தயவு செஞ்சு புக் ரீல்ஸோ யூடியூப் வீடியோஸ் போடுறதுக்கே டைம் இல்லை. இதுல புக் வேற எங்க எழுதுறீங்க? நீங்க சொல்ற இந்த கோட்ஸ், இந்த பஞ்சஸ் இல்ல, நான் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் எங்கேயாவது. At some time when I feel, see, I truly feel that I have not yet gathered enough experience to teach people about how to live life. How to be healthy, yes. But I would really feel like, I really think I don't know that much. You're so good at it, doctor. நீங்க சொல்லும்போது it's so convincing. No, I just speak really well. You do? It's an advantage which I have. You do. I think you do. And I also read a lot, so you know a lot more than. It's lovely. I mean, this was such a breeze, and honestly, because na podcast continuously nariya experts in your field oda பண்ணும்போது we get a repetitive set of thoughts, but for the first time I feel ரொம்ப ஒரு different perspective la na கேட்ட questions க்கு எனக்கு answers and new knowledge கிடைச்சது. Thank you so much for your time. You're welcome. Thank you.